ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் மஹ்மூது இப்னு லபீத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஏதேனும் ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் நேசிக்க நாடினான் என்று சொன்னால் அவர்களை சிரமங்களில் ஆழ்த்தி சோதிப்பான். யாரையாவது ஒரு கூட்டத்தாரையோ அல்லது ஒரு மனிதரையோ அல்லாஹ்வினுடைய நேசம் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவரை நேசித்து விட்டான் என்று சொன்னால் சிரமங்கள் சோதனைகள் நிச்சயமாக அவருக்கு வரும். அந்த சோதனைகள் அந்த சிரமங்கள் வரும் பொழுது அவர் என்ன செய்யணும்? பொறுமை கொள்கின்றாரோ அந்த பொறுமையினுடைய கூலி அவருக்கு எழுதப்படுகிறது. எப்படி அப்படின்னு சொன்னா, பொறுமையினுடைய அந்த நற்கூலி அவருக்கு எப்படி எழுதப்படுதுன்னு சொன்னா, அவருக்கு எவ்வளவு தூரம் அல்லாஹ் சோதனைகளை அந்த சிரமங்களை கொடுத்தானோ அதை தாங்கி கொண்ட அந்த காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் அவருக்கு அந்த பொறுமையின் நற்கூலியாக சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்கும். எவரு